வணக்கம் நண்பர்களே. 2026 ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்கான பலன்கள். ஜூன் மாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். மக்கள் எல்லாருமே ரொம்பவுமே ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேலைகளில் ரொம்பவுமே மும்மரமாக ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த மாதம் எல்லாருக்குமே பரபரப்பாக தான் இருக்கும். எல்லாருமே அறக்க பறக்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதே போல் மக்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஈகோ தூண்டுதல் அப்படிங்கிறதும் ஏற்படும். இதனால் மக்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாருமே நீயா நானா அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டுக்கிட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே எதற்கும் விட்டு கொடுத்து போகவே மாட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் வேலைகள் அப்படிங்கிறது பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான சிக்கல்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. அது தவிர இந்த மாத அமைப்புகளின்படி பார்க்கும்பொழுது இந்த பூகோள அமைப்புகளில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்களின் அடிப்படையில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கும். அதே போல் வாகன விபத்துகள் அப்படிங்கிறதும் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏற்கனவே இந்த விபத்துகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே பரவலாக போய்கிட்டு தான் இருக்குது. அது தெரிஞ்சு நடக்குதோ தெரியாமல் நடக்குதோ, விபத்து அப்படின்னாலே தெரியாமல் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லலாம். பட் இன்றைக்கி பெரும்பாலான விபத்துகள் போதையினால் தான் ஏற்படுது. இந்த மாதிரி விபத்துகள் எல்லாம் தெரியாமல் நடக்கிற விபத்துகள்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சு தான் நடக்குது. ஸோ தெரிந்தோ தெரியாமலோ விபத்துகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாத அமைப்பின்படியும் இந்த விபத்துகள் அப்படிங்கிறது வாகன ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட அபாயம் இருக்கிறதுனால ஏதாவது காடுகள் தீப்பிடிக்கிறது, எரிமலைகள் வெடிக்கிறது, பூகம்பம் ஏற்படுறது, ஆனால் ஏதாவது பெரிய பெரிய ஆலைகளில் விபத்துகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால் மக்கள் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடும் பொழுதும் அல்லது இந்த மாதிரியான இடங்களில் இருக்கும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு காலத்தில் ஜூன் மாதம் அப்படின்னாலே நல்ல மழை பெய்யும். ஆனால் இப்போல்லாம் அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா மழைக்கு பதிலாக வெயில் தான் கொளுத்தி எடுக்க போகுது. அதனால் இந்த உஷ்ண ரீதியான தாக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இது சார்ந்த உடல் உபாதைகள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். இனி மேற்கொண்டு உங்களுடைய ராசிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துலாம் ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு ஓர் சேர்ந்து சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. 2 சுபகிரகங்களுடைய சேர்க்கை ராசிக்கு 10ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்கும். நல்ல காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்கும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கலாம். அதே போல் சில காரியங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படிங்கிறதும் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா எப்போவுமே இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுப கிரகங்களுடைய சேர்க்கைகள் அப்படிங்கிற கொஞ்சம் முரண்பாடாக தான் வேலை செய்யும். அதாவது நல்ல விஷயங்களை தான் கொடுக்கும். ஆனால் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுடைய காரியங்களில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் தடங்கல்கள் போன்ற விஷயங்கள் வந்து போக தான் செய்யும். அதெல்லாம் நினச்சி பெருசாக நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நிச்சயமாக உங்களுடைய ரிஸ்க்கு ஏற்ற ரிவார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஸோ காரியங்களில் சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. அந்த துலாம் ராசிக்காரங்களும் இந்த மாதம் அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப சில முக்கியமான காரியங்களில் ஈடுபட்டு வரவும் செய்வீங்க. நிறைய பேர் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அந்த ஒரு மாற்றத்தை நோக்கி உங்களுடைய பயணமானது நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்களுடைய தொடர்புகள் ஏற்படும். அது பொருளாகவும் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் நடக்கும். தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி காரியத்திலே கருத்தாக இருக்கக்கூடியவங்க ரிஸ்க் எடுத்தாலும் சில விஷயங்களை செய்து காட்டணும் அப்படிங்கிற உத்வேகம் இருக்கக்கூடிய நிலைகளில் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். என்னதான் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களுக்கும் குறைவு இருக்காது. நீண்ட நாள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க. அல்லது ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த காரியங்களை உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தில் பூர்த்தி செய்து வருவீங்க. புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்து உதவும்.
குறிப்பாக இந்த அசட் சார்ந்த விஷயங்கள், மீடியா, ஃபினான்சியல் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல முறையில் வேலை செய்யும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு சாதகமாகவே வேலை செய்யுது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சாதகமாகவே இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்திலிருந்து சில மாற்றங்களை கொண்டு வர செய்யும். ஏற்கனவே துலாம் ராசிக்காரங்களுக்கு சமீப வருடங்களாகவே இந்த காசுபண விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தொந்தரவுகளாகத்தான் இருந்துட்டு வருது. பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காசு பணம் அப்படிங்கிறது இருந்தாலும் பிரச்சனை தான், இல்லைனாலும் பிரச்சனை தான் அப்படின்னு. ஸோ இந்த மாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான சிக்கல்கள் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் அதெல்லாமே உங்களுடைய நல்ல விஷயங்களுக்காகவே அமையும். அதனால் இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான வகையிலே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. சொத்து சுகங்கள் வகையில் இதுவரைக்கும் கொஞ்சம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டு தான் இருக்கும். இந்த வீடு, நிலவரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள்லாம் தேவையில்லாத அலைச்சலும் டென்ஷனையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். பட் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய அளவில் தொந்தரவுகளாக இருக்காது. ஏற்கனவே ஏற்பட்ட சங்கடங்களை சரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இது அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சொத்து சுகங்கள் வகையில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் சாதகமான நிலைகள் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள, அதே நேரம் ரொம்ப பாதகமான நிலைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. ஆனால் ஏற்கனவே இது சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணுவதற்கான ஒரு கால நேரமாக இது உங்களுக்கு அமையும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். பட் குடும்ப உறவுகள் வகையில் மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக தான் இருக்கும். ஆனாலும் முன்னாடியே சொன்ன மாதிரி பல விஷயங்கள் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற நிலைகளை செயல்பட்டு இருக்கிறதுனால இந்த குடும்ப வாழ்க்கையும் கிட்டத்தட்ட இந்த மாத அமைப்பு துலாம் ராசிக்காரங்களுக்கு அப்படித்தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்களை நீங்கள் இந்த மாதம் பார்த்தாலும் எல்லாமே உங்களுடைய நன்மைக்காகத்தான் அப்படிங்கிற நிலைகள் தான் அதெல்லாம் செயல்பட்டு இருக்குது. அதனால் சின்ன சின்ன சங்கடங்களை பெருசுபடுத்தாமல் இருந்தீங்கனாலே குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாவது குடும்ப விஷயங்கள், காரியங்களை சரி பண்ணிக்குவீங்க. குடும்ப உறவுகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. பெற்றோர்கள், உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அளவான நிலைகளில் இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் சாதகமாகவே இருக்கும். ஆனாலும் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் டாமினேட்டாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். பெரும்பாலும் அவங்களுடைய கை மேலோங்கி இருக்கிறதுனால அவங்களுக்காக சில விஷயங்கள் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலைகள் என்பதும் இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அலைச்சலோடு ஆதாயங்கள் உண்டு. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் மறைமுக யோகங்களோடு செயல்பட்டு இருக்கிறதுனால சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நன்மைகளை எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் கவனம் தேவை. இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சலும் டென்ஷனையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஏற்கனவே இந்த விஷயங்கள்லாம் பட்டம் படாமலும் தொட்டும் தொடாமலும் போயிட்டு இருக்கிறதுனால இந்த மாதம் அதே விஷயங்கள் தொடர்கதையாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி துலாம் ராசிக்காரங்க அனுசரித்து போய்க்குங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டிலேயே இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சங்கடம் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறனும் இருக்குது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் முயற்சியை மட்டும் கைவிட்டுடக்கூடாது. ஆனாலும் பெரிய அளவில் சங்கடங்கள் இருக்காது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. ஸோ ஓரளவு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடந்த சில மாதங்கள் ஒப்பிடும்போது இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகளில் செயல்பட்டு இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.